நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நீங்கள் பல நாட்களா சொன்னதை போலவே வைகோ அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கிறார். வெளியேறின உடனே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்கிட்டயே பேசினாரு, எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே தெரிவிச்சிருந்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. திமுக ஆட்சியில மக்கள் துயரத்தின் உச்சியில் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. கரப்ஷன் இருந்துச்சு, கமிஷன் இருந்துச்சு, அதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டாரு. இதுக்கு பதிலடியாக திமுக ஆர் பார்த்து அவர்கள் பேசும்போது வைகோ அவர்கள் அரசியல்ல அனாதையாக்கப்பட்டிருக்காரு, அவர் கூட இருந்தவங்க எல்லாமே வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பதிவு. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கலாம் சொல்லலாம்? வைகோ சந்திரமுகியாக மாறுவார் என்பது எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்றுதான். இப்போது மெல்ல மெல்ல சந்திரமுகியாக மாறிக்கொண்டிருக்கிறார். தினந்தோறும் இனிமேல் ருத்ர தாண்டவம் தான். வைகோவுக்கு திமுக எதிர்ப்பு என்று சொன்னால், திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது கரும்பு சாப்பிடுவதை போல. கரும்பு சாப்பிடுவதற்கு கூலி கேட்க முடியுமா என்று சொல்வார்கள் அல்லவா? அது மாதிரிதான் திமுகவை விமர்சிப்பது. அதாவது இயல்புக்கு மாறான ஒரு விமர்சனத்தை திமுகவின் மீது வைப்பார். திமுக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கம் அல்ல. எல்லா கட்சிகளும் விமர்சனத்துக்கு உட்பட்ட இயக்கங்கள் தான். ஆனால் வைகோ எந்த நிலையிலிருந்து விமர்சிக்கிறார்னு தான் பார்க்கணும். இந்த 9 ஆண்டு காலம் இந்த கூட்டணியை வானலாவ புகழ்ந்து முதலமைச்சராக இருந்த தளபதி அவர்களை அவருடைய மனம் கூசுகிற அளவுக்கு, அதாவது அவரே வெட்கப்பட்டு போவார்ல ஒரு கட்டத்துல, அந்த மாதிரி வெட்கப்படுகிற அளவுக்கு வியந்தோதி அவரை பாராட்டியது யாரு அப்படின்னு கேட்டா வைகோ தான். இப்ப திடீரென இந்த கூட்டணி மாற்றம் வந்ததற்கு பிறகு கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் அப்படிலாம் சொல்றாரு இல்லையா? அப்ப ஏன் நீங்க அந்த 5 ஆண்டுகளாக அதை சொல்லல அப்படிங்கிற கேள்விக்கு, நான் கூட்டணியில இருந்தேன், கூட்டணியில இருந்தா அதை விமர்சிக்க கூடாது அப்படின்னு ஒரு புது தியரியை இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அப்ப கொள்கை, கோட்பாடு, மக்கள் நலன்லாம் ஒண்ணும் இல்ல. எந்த அணியில இடம்பெற்றிருக்கிறீங்களோ அந்த அணிய வானலாவ புகழ்வதுதான் உங்களுடைய இயல்புனா, நீங்க ஒரு படிக்காசு புலவர், நீங்க ஒரு தலைவர் இல்ல. இந்த புலவர்கள் மன்னர்களுடைய அவையில மன்னர்களை புகழ்ந்து பாடி அவர்களிடம் பொற்காசுகளை வாங்கி கொண்டு போவார்கள் அல்லவா? அது மாதிரிதான் இவர் ஆளுகிற அதிகார மையமாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியிடம் புகழ்ந்து பேசி பாடி பொற்காசுகளை பெற்றுக் கொண்டு போகிற ஒரு படிக்காசு புலவராகவே இயங்கி இருக்கிறார் அப்படிங்கறத அவரே ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாரு, ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுக்குறாரு. இப்ப இந்த அரச வானலாவ புகழ்றாருல, விஜயினுடைய அரச. இது ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு, எல்லாத்தையும் அடிச்சு ஒழிச்சிருச்சு. நீங்க கமிஷன் வாங்கிட்டு இருந்தீங்க, இந்த அரசு கமிஷன் வாங்கல. இப்ப இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு விஜய் நாளைக்கு எதிர்கட்சியா வந்துருவாரு, இல்ல எதிர்கட்சி நிலையை கூட அடையாம போவாரு. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, இந்த விஜயினுடைய அரசு ஒரு கமிஷன் அரசு, இந்த அரசு எப்படிப்பட்ட அரசாக இயங்கியதுன்னு சொன்னா மக்கள் விரோத அரசாக இயங்கியது. ஏன் சார் அப்ப இவ்வளவு புகழ்ந்து பேசுனீங்க? கூட்டணியில் இருந்து கொண்டு அப்படித்தானே இயங்க வேண்டும், அதுதானே அறமாக இருக்க முடியும். இப்போது நான் கூட்டணியிலிருந்து வெளியில் வந்திருக்கிறேன், விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இது நிரந்தரம் இல்ல. எப்போ வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பச்சோந்தி யாருன்னு கேட்டா வைகோ தான். இந்த 2 நாட்களாக வைகோ ஆடுகிற இந்த ஆட்டம் இருக்குல்ல, இது என்னன்னா விஜயினுடைய மனசுல இடம் பிடிக்கிறது. கூட்டணி கட்சியினுடைய கூட்டம் நடக்க போகுது சார், அந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்க ஆதவ் வந்திருக்காரு. அவரோடு சேர்ந்து அமைச்சராக இருக்கிற புஷி ஆனந்தும் வந்திருக்காரு. ஆதரவை பெற்றுக்கொண்டு உட்காருங்க, காப்பி சாப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே. அங்கேயே அந்த ஆதரவு கடிதத்தை வாங்கி அந்த ஆதரவு கடிதத்தை படித்து, பிரமாதமாக இருக்கிறது, இந்த கூட்டணியில் மறுமலர்ச்சி திமுக இணைய வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய். கடிதத்துல அதுதான் இருக்கும், வேற என்ன இருக்கும்? உப்பு 1 கிலோ 15 ரூபாய், தக்காளி 2 கிலோ 45 ரூபாய் அப்படின்னா இருக்கும். கூட்டணி கட்சிக்கு அழைப்பு விடுக்கிற கடிதத்துல என்ன சார் சரத்து இருக்கும்? இது யாருக்குமே தெரியாதா? இதை வாசிச்சு காமிச்சு, அதாவது அவர் கூட்டணிக்குள்ள போயிட்டாராம், உலங்காகிதான் அடையறாராம் அவரு. அதை இந்த நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துறாராம். பிரமாதமாக வந்திருக்கு கடிதம், மிக்க மகிழ்ச்சி, அவசியம் வருகிறேன் அப்படிங்கிறாரு. இப்ப போயிட்டு வெளியில வருவாரு. இந்த கூட்டணி கட்சிகள் கூட்டம் நடக்குது இல்லையா, அதுல எந்தெந்த கட்சிகள் பங்கேற்க போறாங்கன்னு தெரியல. ஐயுஎம்எலுக்கு கொடுத்திருக்காங்க, விசிகாவுக்கு கொடுத்திருக்காங்க, மதிமுகவுக்கு கொடுத்திருக்காங்க. பங்கேற்று விட்டு வெளியில் வந்ததற்கு பிறகு இதை விட 3 மடங்கு பேசுவார். ஏன்னா இப்ப பராக் ஒபாமா வரைக்கும் போயிருக்காருல்ல, அடுத்து சேகுவேராவெல்லாம் போகணும், பிடல் காஸ்ட்ரோவுக்கு போகணும், லீ குவான் யூக்கு போகணும். அந்த ரேஞ்சுக்கு அடுத்த கட்டமாக தயாராயிருவாரு. இப்ப அண்ணன் RS பாரதி சொன்ன ஸ்டேட்மெண்ட் 100க்கு 100 உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைகோ பிரிந்து வந்தார்ல,
அவரோடு வந்தவர்கள் யாருமே சாதாரணமானவர்கள் அல்ல. அண்ணன் கண்ணப்பனில் துவங்கி, எல்ஜியில் துவங்கி, செஞ்சியாரிலிருந்து, பொன்முத்திலிருந்து, மதுராந்தகத்தாரிலிருந்து, ஆர்டிஎம்மில் துவங்கி ஒவ்வொருவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வைரமணி தூண்கள். நீங்க அப்படிதான் அதை வந்து பார்க்கணும். சாதாரண ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு ஒன்றிய செயலாளரோ இல்ல, ஒவ்வொரு பகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி பிடித்த தூண்கள் எல்லாம் இவர் பின்னாடி பட்டுக்கோட்டையில அண்ணன் விஸ்வநாதன் வந்தாரு. இப்படி பலரும் அவரோடு வந்தார்கள். மெல்ல மெல்ல ஒவ்வொருவராக இவருடைய உண்மையான முகம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு வெளியேறிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப கடைசியாக இருந்த அண்ணன் மல்லை சத்யாவும் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி நாங்க ஒரு தனி கட்சியை துவங்கியதற்கு பிறகு மதிமுக என்பது ஒரு மகன் திமுகவாக மாறிடுச்சு. அது நியாயமாக மறுமலர்ச்சி திமுக தான், மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிற திராவிட இயக்கமாக வந்துச்சு. இன்னைக்கு அது என்னவா மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, மகனுக்கான திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு. அது மகன் திமுக ஆயிடுச்சு. இப்ப யாருமே இல்ல. பொதுக்குழு நடத்தினாங்க. அவங்க பையன் என்ன சொன்னாரு, 2000 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்க போறாங்கன்னாரு. இந்த அண்ணா நகர்ல நீங்க போங்க, அண்ணா நகர் பழைய அண்ணா நகர் ஆர்ச்சி இருந்துச்சுல, அதுலயே கடைசியில இருக்க அந்த விஜயஸ்ரீ மகால் அந்த மண்டபத்தை நீங்க போய் பாருங்க. அதுல 2000 பேர் முதல்ல உட்கார முடியுமான்னு நீங்க பாருங்க. கீழே ஒரு 550-600 பேர் உட்காரலாம், மேல ஒரு பால்கனில ஒரு 150 பேர் உட்காரலாம். மொத்தமே பொதுக்குழு உறுப்பினர்கள் 1000 சொச்சம் பேர் தான் சார். அதுல ஆப்சென்ட் எல்லாம் போக 800 பேர்ல இருந்து 900 பேருக்குள்ள வருவாங்க. அவ்வளவுதான். புளோட்டிங் கிரௌடு ஒரு 100 பேர் 150 பேர் இருப்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய 600-650 பேர் அந்த நாற்காலியில உட்காருவாங்க. இந்த தடவை என்னன்னா, அந்த பால்கனியை போய் பாருங்க. நிறைய சமூக வலைதளங்கள்ல அவங்க கட்சியின் சார்பிலேயே படங்களை போட்டிருக்கிறாங்க. நிறைய காணொளிகளை அந்த தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பி இருக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து பாருங்க. அந்த லாபியில ஆளே இருக்காது. பால்கனி லாபி இருக்குல்ல மேல, அதுல ஆளே இருக்காது. கீழேயே கடைசி ஒரு 3 வருஷம் காலியாவே இருக்கும். அப்போ ஒரு 500 பேர் கூட இல்லாத அளவுக்கு தான் ஒரு பொதுக்குழுவை நடத்துகிற இடத்துக்கு அந்த கட்சி வந்திருக்குன்னா, அண்ணன் RS பாரதி சொன்னதை நான் மீண்டும் ஒரு தடவை அழுத்தமா பதிவு செய்யறேன். அந்த கட்சியில் ஒருவர் பின் ஒருவராக வெளியேறிவிட்டார்கள். கட்சியில ஆளே கிடையாது. அந்த கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர்களாக நீக்கப்பட்ட புலவர் செவந்தியப்ப, அண்ணன் DRR எல்லாம் இப்ப சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி போய் திமுகவுல சேர்ந்துட்டாங்க. இதுல வந்து புலவர் செவந்தியப்ப சிவகங்கை மாவட்ட செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒருவராக இருந்து இவரோடு வந்தவர், பொடா சிறை கொட்டடியில இவரோட பூட்டப்பட்டவர். அதே மாதிரி அண்ணன் அழகு சுந்தரம் வழக்கறிஞர், அவரும் பொடா சிறை கொட்டடியில இவரோடு பூட்டப்பட்டவர். பொடா சிறை வாசத்துல இவரோட இருந்தவர் பூமிநாதன் மட்டும் தாங்க இப்ப இருக்காரு. 9 பேர் இருந்தாங்க பொடா சிறை வாசத்துல. அதுல கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் வெளியில போயிட்டாங்க. மீதம் இருந்த 2 பேரும் இப்ப போயிட்டாங்க. இப்ப யாருமே இவர் கூட இல்ல. இதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த ஒரு சோகம் தான் இப்ப அவர் வந்து இந்த அளவுக்கு மனப்பிறழ்வு ஏற்படுகிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு மாத்திருக்கு. எல்லாரும் போயிட்டாங்களே, யாரும் இல்லாம அனாதையாக நிக்கிறோமே, நம்ம மகனுக்கும் கடைசிகளே யாருமே இல்லாம போயிட்டாங்களேன்னு. பொதுக்குழுவுக்கு தான் பையனே வரல சார். கட்சியினுடைய முதன்மை செயலாளர், கட்சியினுடைய ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர், உயர்நிலை குழு கூட்டத்துக்கு வரல சார். ஏன் சார் வரல? ஏன் வரல? சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால வரலன்னாங்க. மறுநாள் கல்யாணத்துக்கு போயிட்டாரு சேலத்துக்கு. அது எப்படி போனாரு? அப்போ தன் கட்சிக்குள் ஒரு பக்கம் மகனால் ஏற்படுகிற அழுத்தம், இன்னொரு பக்கம் தன்னுடைய சகாக்கள் யாரும் கட்சியில இல்ல, எல்லாரும் வெளியேறி போயிட்டாங்க. யாரை வச்சு கட்சி நடத்துறதுன்னு தெரியல. திடீரென திமுக எதிர்ப்பு இந்த நேரத்தில் செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயம், அது ஒரு பெரிய உற்சாகமாக அவருக்கு இருந்தாலுமே கூட அதை எப்படி செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழல். இதெல்லாம் அவரை வந்து ஒரு மனநலம் பாதித்தவரை போல பேச. இன்னைக்கு பாருங்க, தினகரன் பத்திரிகையாளரை பார்த்து கேட்கிறாருங்க, நீ ஒரு மஞ்ச பத்திரிகைக்காரன் தானே அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. நீங்க ஒரு 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 தனி மனிதனை பார்த்து உன்னுடைய ஜாதி என்னன்னு கேட்கறதும், பத்திரிகைக்காரனை பார்த்து நீ என்ன பத்திரிகையாளர் அப்படின்னு கேட்கறதும், நீ எந்த பத்திரிகையாளர்னு கேட்கறதும் ஒண்ணுதானே சார்? அது ஒரு சனாதன சிந்தனை தானே. எந்த பத்திரிகையாளராக இருந்தாதான் என்ன? கேள்விக்கு பதில், அவ்வளவுதானே சார். ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் சார் அது. நீங்க எப்படி கேட்கலாம் எந்த பத்திரிகைனா? அப்ப தினகரன் பத்திரிகைனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க, தினமலர் பத்திரிகைனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க, அதானே? அப்ப உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் என்பது உங்களுடைய கொள்கை சார்ந்தது இல்ல, பத்திரிகை சார்ந்தது. KP கந்தசாமியை மறந்துட்டீங்களா? உங்களுக்காக தன்னுடைய அரசியல் வாழ்வை கடைசி காலத்தில் நிர்மூலமாக்கி கொண்டவர் KPK ஐயா. மறந்துட்டீங்களா? கருப்பு துண்டு இல்லாம விமான நிலையத்துல வந்து நின்னார் சார். கருப்பு துண்டு இல்லாம வந்து நின்னாரு. கருப்பு துண்டை எடுத்துட்டு வர சொல்லி 3 மணி நேரம் உட்கார்ந்து அவருடைய சாவுக்கு போனாரு சென்னையில, அடையாறுல.
சாவுக்கு போய் அவருடைய அந்த கருப்பு துண்டை கழட்டி, அண்ணாச்சி உங்க முன்னாடி இன்னைக்காவது கருப்பு துண்டு போட்டிருக்கானா அண்ணாச்சி, அந்த கருப்பு துண்டு இல்லாம தானே வந்தீங்க, நேரா போயிருக்கலாம்ல. அதுலயும் நாடகம். அண்ணன் கலைப்புலி தானுவோட கார்ல உட்கார்ந்து இருந்தாரு, இல்லன்னு மறுக்க சொல்லுங்க. அந்த நேரத்துல இருந்தவங்க எல்லாம் கூட்டு வந்து சாட்சி சொல்ல சொல்றேன். அப்படி நாடகத்தை அரங்கேற்றி அவரை கடைசி காலத்தில் ஏமாற்றி அவர் திமுக எப்படியோ இருந்திருக்க வேண்டிய நபர். உங்களுக்காக அவருடைய அரசியல் வாழ்வே சூனியமா போச்சு. இன்னைக்கு அந்த KPKவினுடைய பத்திரிகையாக இருக்கிற தினகரனை மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்றீங்கன்னா, நரம்பு இல்லாத நாட்கள்ல உங்களுக்கு உங்க உடம்பில் ஓடுவது ரத்தம் தானா இல்ல வேற எதுவுமா? உடல் கூசாதா உங்களுக்கு? எப்படி சார் ஒருத்தரால இப்படி பேச முடியும்? அப்படி என்ன சார் தவறான கேள்வியை கேட்டாரு? நீங்க இன்னைக்கு வைக்கிற விமர்சனத்தை ஏன் ஆளுகிற கூட்டணியில் இருக்கிற போது வைக்கலன்னு கேக்குறாங்க. இதுக்கு நியாயமா பதில் சொல்ல வேண்டியதானே? இதுல என்ன சிக்கல் இருக்கு உங்களுக்கு? இதுக்கே அவ்வளவு வேகப்படுறீங்க? பத்திரிகையாளரை பார்த்தா அவனை தூக்கி வெளியே போடுங்கன்னு கட்சிக்காரங்களுக்கு சொல்றீங்க, வன்முறையை ஏவுறீங்களா? என்ன சார் இது? கட்சிக்கு இருப்பவர்கள் தொண்டர்களா குண்டர்களா? பத்திரிகைக்காரனை தூக்கி வெளியில போடுங்கிறீங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனது! இதுதான் வைகோ ஜனநாயகவாதின்னு சொல்றதுக்கான அர்த்தமா? வைகோ ஜனநாயகவாதி தானா? ஆக மொத்தத்தில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல மாறி போயிருக்கிறார் வைகோ என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அண்ணன் RS பாரதி சொன்னதை நான் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். கட்சியில் ஒருவர் கூட இல்லை, எல்லோரும் வெளியேறி விட்டார்கள் என்கிற அந்த ஒரு மனநிலை அவரை இப்படியெல்லாம் பேச வைத்திருக்கிறது. இன்னும் மோசமா வெளிப்படுவார். இது துவக்கம் தான், இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இன்னும் அண்ணன் ஸ்டாலினை நேரடியா விமர்சிக்கல. அவரு ஆட்சி, அதிகாரம், கலெக்ஷன், கரப்ஷன் அப்படி போயிட்டு இருக்காரு இல்லையா? அடுத்து இப்ப அண்ணன் ஸ்டாலினை நேரடியாக விமர்சிக்க துவங்குவார். இன்னும் மோசமான மனநிலைக்கு அவர் மாறுவார். யாருமே இல்லை, அனாதையாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும் போது, ஆனா ஒரு பக்கம் பார்த்தா விஜய் அவர்கள் அவருக்கு மதிப்பு கொடுத்து 2 MLA ராஜினாமா பண்ணுங்க, நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் டீல் பேசுறாரு இல்லையா? அப்ப அவருக்கான மதிப்பு இங்க இருந்துட்டே தானே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தானே பார்க்க முடியுது. ஏன்னா அவருக்கான மதிப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அவருக்கான மதிப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. 118 மேஜிக் நம்பர் வேணும் விஜய்க்கு. அந்த மேஜிக் நம்பர்ஸை எப்படி கொண்டு வர்றதுன்னு ஆலோசிக்கும் போது இந்த புரோக்கர்ட்ட போனா கொஞ்சம் நல்லா முடிச்சு கொடுப்பாருன்னு சொல்றாங்க. கைராசியான புரோக்கர்னு சொல்றாங்க. மத்த புரோக்கர்களை விட இந்த புரோக்கர் கொஞ்சம் கரெக்டா இருப்பாருன்னு சொல்றாங்க. அதனால அந்த புரோக்கரை அப்ரோச் பண்றாரு. ஆனா என்னன்னா, எல்லாருக்கும் நல்லபடியா ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சு கொடுத்த புரோக்கர், ஜெயலலிதாவுக்கு 2016 மக்கள் நல கூட்டணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்த புரோக்கர், 2014 மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழ்நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்த புரோக்கர், 2026 தேர்தலுக்கு பிறகு அந்த 2 MLA ராஜினாமாவை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுக்க முடியல. வீடு வாங்கி கொடுக்குற புரோக்கர் நல்ல வீடா எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு திடீர்னு ஒருத்தர் புதுசா வந்து கைராசிக்காரராமே நீங்க எல்லாருக்கும் நல்லா வீடு வாங்கி கொடுப்பீங்களாமே அப்படின்னு, ஆமா ஆமா நான் வாங்க நல்லா சிறப்பான ஒரு வீடு உங்களுக்கு வாங்கி தரேன், அமோகமா இருக்கும் உங்க வாழ்க்கைன்னு அழைச்சிட்டு போய் பட்டா இல்லாத இடத்துல வீடு வாங்கி கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நடந்து போச்சு விஜயோட விவகாரத்துல. மோடியே 2016 சக்சஸ்ஃபுல்லா தூக்கிட்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகலாம் வச்சு ஒரு நல்ல அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு சார். அது வெற்றி பெறல. ஆனா ஃபார்ம் பண்ணி கொடுத்த அலைன்ஸ் நல்லா இல்லை, பெரிய அலைன்ஸ் அது. அந்த வேலையை மோடி கிட்ட புரோக்கர் கமிஷன் வாங்கிட்டு பண்ணவர் யாருன்னா வைகோ. 2016 ஜெயலலிதா அம்மையார்ட்ட புரோக்கர் கமிஷன் வாங்கிட்டு மக்கள் நல கூட்டணி அமைச்சது யாருன்னா வைகோ. அதெல்லாம் சிறப்பா செஞ்சார் இல்லையா? இப்ப 2026 அந்த ட்ராக் ரெக்கார்டு சிறப்பா இருந்ததுனால விஜய் இந்த வேலையை கொடுத்தாரு அவர்கிட்ட. நீங்க வந்து விஜய் வந்து வைகோவை நம்புறாரு அப்படின்னு எடுத்துக்க கூடாது. 2 MLA இருந்ததுனால அந்த 2 MLAவை ராஜினாமா பண்ண வைப்பதற்கு வைகோ ஒரு ட்ரம்ப் கார்டா இருப்பாருன்னு அவர் நினைச்சாரு. ஏன்னா இவங்க கட்சி தானேன்னு அவர் நினைச்சாரு. அவங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்க, நாங்க அதிகாரப்பூர்வமாக திமுக உறுப்பினருங்க, எங்களுக்கு மதிமுகவுக்கு சம்பந்தம் இல்ல, மதிமுக சொல்லி எல்லாம் நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பொட்டியை கட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு வைகோ. ஆனாலும் வைகோவுக்கு ஒரு சின்ன மரியாதையை கொடுக்கணும்னு விஜய் நினைக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த 2 நாளா பல்ட்டி அடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. இந்த பல்ட்டியை விஜய்க்காக அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, ஒரு ஆள் வேணும்ல சார். தமிழ்நாட்டுல யாரு சார் விஜய்க்காக பேசுறது? இந்த படிக்காசு புலவர் தான் பேச முடியும். நான் அதனாலதான் சொன்னேன், மன்னர்களை பாராட்டி வியந்தோதி அந்த பொற்காசுகளை பெறுகிற படிக்காசு புலவர் யாருன்னா இவரு. அப்ப இந்த படிக்காசு புலவரை வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா பாட்டு பாடுறாரு, ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்கு, தேவைப்படும் வச்சுக்குவோம், அப்பப்ப இறக்கி விடுவோம் களத்துல, ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு திரும்பி வரட்டும் அப்படின்னு விஜய் நினைக்கலாம் இல்லையா? அதுக்காக விஜய் அவரை வச்சிருக்காரு, அவ்வளவுதான். இந்த சூழல்ல பல்வேறு முக்கியமான விஷயங்களை பாத்தீங்க. இவ்வளவு நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.